பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேராசைப்பட்ட ஒரு அரசருக்கு பெரிய நஷ்டம் என்னாச்சுங்கிறத இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். நல்ல வளம் வாய்ந்த நாட்டை ஆட்சி செய்கிற ஒரு அரசருக்கு தங்கத்து மேலே பெரிய ஆர்வம் இருக்குது. அதனாலேயே சுற்றி இருக்க அமைச்சர்கள் எல்லாருமே தங்கத்தை அதிகமாக கொடுத்து அந்த அரசரை தன்வசப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. அரசருக்குமே தங்கத்து மேலே ஒரு அதீத ஆர்வம் இருக்கிறதுனால அதை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்த சமயத்தில் அவங்க நாட்டுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் வராரு. இங்க இருக்க அமைச்சர்கள் எல்லாம் இந்த முனிவர் கிட்ட என்ன கேட்டாலுமே அது நிறைவேறுமா அப்படின்னு அரசர்கிட்ட சொல்றாங்க. இதுல நம்பிக்கை இல்லாம அந்த அரசரும் முனிவரை பார்த்து, எனக்கு தங்கம் மேல அதீத ஆர்வம் இருக்கு, அதனால நான் தொட்டது எல்லாமே தங்கமா மாறும், இந்த மாதிரி ஒரு சக்தி உங்களால எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு முனிவரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அரசர் எந்திரிச்ச உடனே தண்ணி குடுக்கலான்னு கிளாஸ் தொடுறப்போ அது தங்கமா மாறிடுது. அதனால ஆச்சரியமான அரசர் வேமா போய் ஒரு தூணை தொடுறாரு, அதுவும் தங்கமா மாறிடுது. இப்போ இதனாலேயே அரசர் ரொம்பவே சந்தோஷமாகிறாரு. உடனே நிறைய பொருட்களை தொட்டு அது தங்கமா மாத்துறாரு. ஆனா இந்த வரமே ஒரு சாபமா மாறுது. ஏன்னா அவர் சாப்பிடறதுக்காக ஒரு ஆப்பிள் தொடுறப்போ அதுவும் இப்ப தங்கமா மாறிடுது. அதனால அவரால் ஒழுங்கா சாப்பிடவும் முடியல, தண்ணி கூட குடிக்க முடியாத நிலைமைக்கு போறாரு. இந்த சமயத்துல வெளியே விளையாண்டுட்டு இருந்த அவரோட குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப ஆசையா தூக்க போறப்போ அந்த குழந்தையும் இப்ப தங்க சிலையா மாறி நிக்குது. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகி வேமா முனிவர் கிட்ட போய், நான் தங்கத்து மேல இருக்க பேராசையால இப்படி ஒரு வரத்தை கேட்டேன், எனக்கு இந்த வரத்தை திருப்பி வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி இந்த முனிவர் கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாரு. இப்போதான் அந்த முனிவர் ஒன்று சொல்றாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி தங்கம் இப்போ உனக்கு அதிக அளவு இருக்கு, ஆனா அதை தாண்டி உனக்கு பிடிச்ச எதுவுமே இப்போ உன்னை சுத்தி இல்ல, அதனால பேராசை எப்பவுமே பெருநஷ்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.